ஒயிட் சிக்கன் பிரியாணி. ஆல்மோஸ்ட் இது டேஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா கீ ரைஸ் மாதிரி தான் இருக்கும். காரம் கம்மியாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியான உதிரியான ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணியாக தான் இந்த ஒயிட் சிக்கன் பிரியாணி இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதுக்கு 6 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அது காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வதக்கிக்க போகிறோம். லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். அடுத்தது 4 பச்சை மிளகாவை நீளமாக கீறி இதில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 10லேருந்து 12 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி சிக்கனை வேக வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் வந்தால் மட்டும் போதும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சீரக சம்பா அரிசி தண்ணியை வடிய விட்டுட்டு அரிசியை இதில் சேர்த்துக்க போகிறோம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இதில் டேஸ்ட்டை ஹைலைட் பண்ணுறதுக்காக 8லேருந்து 10 முந்திரி பருப்பை ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் ஃபைனலாக இதில் ஊற்றிட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டோன்னா டேஸ்டியான உதிரியான ஒயிட் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கு மட்டன் சால்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இல்லை இது மாதிரி காரசாரமான ஃபிஷ் ஃப்ரையோட சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.